ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு 5 ரிமோட் வெப்சைட் நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுனாலும் சரிதான், டிசைனிங் பண்ணுறதுனாலும் சரிதான், அல்லது வந்து நீங்கள் அக்கௌண்டிங் ஜாப், நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் வைஸான ஜாப் செய்கிறதா இருந்தாலும் சரிதான். ஸோ எந்த டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறதுனாலும் நீங்கள் இங்கே வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் இங்கே சொல்கிற அந்த 5 வெப்சைட்டில் கட்டாயம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வளமையாக லிங்க்டின், ஃப்ளெக்ஸ் ஜாப்ஸ், இப்படியான இண்டீட், இப்படியான வெப்சைட் தானே இது பண்ணுவீங்க. பட் இது இல்லாமல் நான் சொல்கிறதுல அட்லீஸ்ட் ஒரு 2 வெப்சைட்டாவது உங்களுக்கு தெரியாத புது வெப்சைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய வெப்சைட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கிடைச்சிருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற வீதத்தை வந்து நீங்கள் கூட்டணும். இதை வந்து நீங்கள் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் யூஸ் பண்ணணும். ஃப்ரீலான்சரில் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து நிறைய சர்வீசஸை வந்து நீங்கள் பிட் பண்ணியிருப்பீங்க, அல்லது வந்து நீங்கள் அவங்க கஸ்டமர்ஸை தேடி இருப்பீங்க, இது பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் ப்ரோக்ராம் வெப்சைட்ஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி கான்செப்ட் வித்தியாசம் உள்ள வெப்சைட்டுகளையும் நீங்கள் ட்ரை பண்ணணும். அதில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்குது. என்னன்னா, நீங்கள் கண்டினியூஸாக அதை விடாமல் ஒரு சக்ஸஸ் நோக்கி நீங்கள் ஓடணும். ஓகே, இதில் மெயின் இது என்னென்னா, அந்த வார தடங்களை வந்து நீங்கள் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கணும். அது சம்மந்தமாக தான் நீங்கள் சரியான வழிகாட்டலை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா சரி. ஸோ இதில் வந்து ஓர்டர்ஸ் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான். ஈவன் உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஜாப்ஸ் தேடணும், உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான கம்ப்யூட்டர் இருக்கணும், லேப்டாப் இருக்கணும், டெப் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மொபைலை வச்சுட்டு ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் பரவாயில்ல. அதே மாதிரி உங்களுக்கு டைம் எப்படி கிடைக்கிறனாலும் பரவாயில்ல. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ். அதே மாதிரி ரியலான வெப்சைட்டாக நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது எல்லாமே 10 வருஷம் 15 வருஷமாக பிஸ்னஸில் இருந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ண வச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் துபாய், கட்டார், சவுதி, இந்தியா இந்த கண்ட்ரீஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்குது. நீங்கள் மொபைலை மட்டுமே வச்சுட்டு ஏர்ன் பண்ணலாம். டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து டெய்லி போனஸ், வீக்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி ஆஃப் போனஸ் பே பண்ணுற வெப்சைட்டும் இருக்குது. 10+ வெப்சைட்ஸ்கள் நாங்கள் படிப்போம். 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சிங் வெப்சைட், இப்படியான ஃப்ரீலான்சர் இது சம்மந்தமாக எல்லாத்தையும் படிப்போம். ஃப்ரீலான்சரும் கான்செப்ட் வேறு, அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கு, அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட கிளாஸஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 5+ இயர்ஸ் பிஸ்னஸில் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அங்கே அவைலபிளாக இருக்குமா. அதே மாதிரி பார்ட் டைம், ஃபுல் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி. இது வந்து உங்களுக்கு ஒன்று பொஸ் ஒரு ஆள் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, அவங்க எப்போ ஒர்க் பண்ணிடலுமோ அப்போ ஒர்க் பண்ணிங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு வந்து திரும்ப ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் மினிமம் 20,000 ஏர்ன் பண்ணும் வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் கிளாஸஸை கைட் பண்ணுவோம். அதே மாதிரி பேட்சாக ஸ்டார்ட் பண்ணுறதுல லைஃப் டைம் எக்ஸஸும் தருவோம். ஓகே, அதே மாதிரி இங்கே எல்லாமே க்ளீன் ப்ரூவ் மெத்தட்டா. ஸோ நீங்கள் 2025 பட் இது கண்டினியூஸாக நீங்கள் இதில் ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அப்படியான ஒரு கைடன்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பேஸை வச்சு தான் இந்த கைடன்ஸ் இருக்கும். இப்படி 2500க்கு மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸில் ரியல் ஏர்னிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதேமாதிரி பின் பண்ணி வச்சுக்கோம். ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ். இவங்க வந்து 5 இயர்ஸாகவும் எங்களோட கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஏர்ன் பண்ணியிருக்காங்கிறத வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதே போல் இதே கான்செப்டை வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. தேவையானாக்கள் அதோட எக்ஸஸே எடுத்துக்கொள்ளலாம். இந்த எக்ஸஸ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெலிகிராம் சேனலில் வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதை மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே இங்கே ஐக்கனாக ஷோ ஆயிரும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரீடிரெக்ட் ஆகிரும். அதே மாதிரி டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், அதே மாதிரி பிடிஎஃப் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து எங்களோட கிளாஸில் நாங்கள் கிளாஸ் அது மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுறோமோ அந்த வீடியோஸில் இருக்கிற சில யூஸ்ஃபுல்லான பிடிஎஃப் இருக்குது. மணி மேக்கிங் சம்மந்தமான பிடிஎஃப் நான் இந்த யூடியூப் வீடியோ பார்த்தாக்களுக்கு விளங்கும். அது சம்மந்த பிடிஎஃப்லாம் இதில் ஷேர் பண்ணுறோம். மந்த்லி $1.4 தான், $49. தேவையானாக்களை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வெரைட்டி ஆஃப் எக்ஸஸுக்கும் உங்களுக்கு அங்கே இருக்குமா. ஸோ அதே மாதிரி நீங்கள்
இங்கேருந்து நீங்கள் எக்ஸஸில் வந்து ஸ்ரீலங்கா இல்லாமல் வேறு ஒரு கண்ட்ரீஸில் இருந்து நீங்கள் கோர்சஸை பை பண்ண போகிறீங்க, இந்தியா அப்படியான கண்ட்ரீஸில் இருந்துன்னு சொன்னால், ஸோ இந்த லிங்க் கூட போயிட்டு நீங்கள் இங்கே பை பண்ணிவிட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த கைடன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் 123 இருக்குது, அதை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணாலும் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும், இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். யூடியூப், ஃபேஸ்புக், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாமே. அதே போல் இமேஜஸ் ஆப்ஷனில் நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் இங்கே ஷோ ஆகும். வீடியோ செக்ஷனில் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதுவும் செக் பண்ணலாம். ஷார்ட் வீடியோவில் நாங்கள் 3 மினிட் கண்டென்ட்டாக ஷேர் பண்ணுறோமே, அதுவும் இங்கே ஷோ ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதே போல் நீங்கள் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் இங்கே நான் ஷேர் பண்ணுறோம், மணி மேக்கிங் சம்மந்தமானது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், எமது பாடநெறியில் எவ்வாறு வேலை காணப்படும் கான்செப்ட் இருக்கும், அதையும் செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு கிளாஸஸ் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாமே ஃப்ரீ மணி மேக்கிங்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட ஒர்க்கை மட்டும் சரியாக இது பண்ணது, கிளாஸ் ஃபீஸ் மட்டும் தானே. வெப்சைட்டும் எந்த ஒரு பேமெண்ட்டும் எடுக்க மாட்டாங்க. தேவையானக்கள் வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், கான்செப்ட்டுக்கு வருவோம். முதலாவது ரிமோட் ஜாப்னா என்னன்னு சொன்னால், டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வியா எம்ப்ளாயீஸ் perform their duties outside of traditional office setting, often from home or any location with internet connection. நீங்கள் எங்கே இருந்துனாலும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஓகே இதில் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்டார்பக்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்குது, ஸ்டார்பக்னு சொல்லி காஃபி கம்பெனி தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் இது பண்ணுற காஃபி தான் அங்கேயும். பட் அங்கே என்னன்னு சொன்னால், அங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணுனாலும் அங்கே நீங்கள் இருக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து ஆர்டரை கூட அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னோடு இது பண்ண மாட்டாங்க. அந்த இடத்திலேயே நிறைய பேர் அங்கே போயிருந்து ஒர்க் பண்ணுறாக்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஈவன் ஃப்ரீ வைஃபை நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ஒர்க்குக்காக. பட் வந்து சில ஆட்கள் வந்து அப்படி யூஸ் பண்ணுறாங்க, சில பிள்ளைகள். ஸோ அப்படியான எந்த ஒரு இடத்துல இருந்தும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ட்ரெடிஷனல் ஆஃபீஸ் செட்டிங் இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா ஃப்ளெக்சிபிலிட்டி கூட. அதே மாதிரி எலிமினேட்ஸ் கமிட், அதாவது ரிமோட் ஜாப்ஸ் ரிமூவ் த நீட் ஃபார் டெய்லி கமிங் த பிசிக்கல் ஆஃபீஸ். நீங்கள் பிசிக்கல் ஆஃபீஸுக்கு போகணும் வரணும்னு ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது, அது இல்லை. அதே மாதிரி இதில் வந்து உங்களோட அவுட்புட்டை ரொம்ப இதாக பார்ப்பாங்க. டெக்னாலஜி வந்து இதில் டிபெண்ட் ஆகியிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் நிறைய டைமுகளை நிறைய இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணி கொள்ளலாம். அதுதான் இதில் இருக்கிற மெயின் கான்செப்ட். உங்கள்கிட்ட என்ன ப்ரொஃபஷனலான ஒரு நாலேஜ் இருக்குதோ அந்த நாலேஜை வச்சு நீங்கள் இவங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். ஸோ அந்த ஓர்டரில் நம்ம முதலாவது பார்ப்போம் வந்து இந்த வெப்சைட் classdoor.com ஜாப்ஸ். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் லிங்க் எல்லாம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் ரிமோட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டிஎம்முக்கு. உங்களுக்கு நான் பர்சனலாக டிஎம் பண்ணுறேன். ஓகே, ரிமோட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே ரைட், இதில் வந்து நீங்கள் ரிமோட் ஜாப்ஸை தான் தெரிவு செய்யுங்க. இதில் ஃபில்டர் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து ஈஸி அப்ளை, ரிமோட் ஓன்லி எனபிள் பண்ணிங்கன்னா ரிமோட்டாக மட்டும் இது பண்ணுறது. கம்பெனி ரேட்டிங், அதே மாதிரி கம்பெனி ரேட்டிங்கில் நீங்கள் அட்வான்ஸே கொடுத்துக்கொள்ளுங்க. டேட் போஸ்டட் எப்போ போஸ்ட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி லாஸ்ட் மந்த். ஜாப் டைப் ஃபுல் டைமாக வேணுமா, பார்ட் டைமாக வேணுமா, கான்ட்ராக்டாக வேணுமா, டெம்பரரியாக வேணுமா, அல்லது ஃப்ரீலான்சராக வேணுமா, சிட்டிஸ் வந்து எந்த சிட்டிஸில் தேவைங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இண்டஸ்ட்ரி, எந்த டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கிறதையும் இதில் கேட்பாங்க. அதையும் தேவையானாக்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஜாப் ஃபங்க்ஷன், இதில் நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஜாப் செய்ய போகிறீங்க, ஆர்ட் டிசைன் பண்ண போகிறீங்க, ஹியூமன் ரிசோர்ஸிங்காக, மார்க்கெட்டிங்காக, அல்லது என்ன ரிலேட்டடாக செய்ய போகிறீங்கிறத அவங்க கேட்காங்க. ஒர்க் அது சம்மந்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை தேவையில் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஜாப்ஸ் இதாகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓல் ஜாப் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி சீனியாரிட்டி லெவல், எந்த என்ட்ரிஷிப்பாக அல்லது என்ட்ரி லெவலாக, டிரெக்ட் எக்ஸிகூட்டிவாக, நீங்கள் என்ட்ரி லெவல், புது ஆக்கள் என்ட்ரி லெவல் கொடுங்க, மற்ற ஆக்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுங்க. அது கம்பெனி சைஸ் வந்து இதில் எந்த கம்பெனிஸ்களில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஏன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்கே ஜாப்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் எந்த கம்பெனிஸுக்கு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ஓல்ட் கம்பெனிஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி கம்பெனி சைஸ், என்ன பெரிய கம்பெனிஸாக வேணுமா, சிறிய கம்பெனிஸாக வேணுமான்னு கேட்பாங்க. கொடுத்து நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கான ஜாப்ஸை வந்து நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகேயா? ஸோ நீங்கள் எந்த வகையில் நீங்கள் இது பண்ணுறனாலும் சரி, இங்கே ஒர்க் பண்ண போகக்குள்ள கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இந்த வெப்சைட்ஸ் ஓகே எப்போதுமே எப்படி இருக்கணும்னு சொன்னால் பெஸ்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட ஒர்க்கும் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனை தந்தால் தான் இதை என்ன செய்யும்,
உங்களுக்கு சரியான ஒரு இதாக அமையும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, ஸோ அப்படி இங்கே நிறைய ஜாப்ஸ் இருக்கும். அந்த ஜாப் இப்போ புக் கீப்பர், ஸோ அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்டன்ட், அதே மாதிரி அட்வைசர், பர்சனல் அசிஸ்டன்ட், எடிட்டர், புக் அசிஸ்டன்ட். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஜாப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிக்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து இவங்க என்ன ரோல் உங்களோட இதில் வந்து எப்படி ஹவ் ஒர்க், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இது எப்படி பிராண்டை இது பண்ணுறது, குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி கம்பன்சேஷன் எவ்வளோ பே பண்ணுவாங்க, இதில் பெனிஃபிட் என்ன, எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் டெட்லைனும் சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெப்சைட் கிளாஸ் டோர். ஓகே, அடுத்த வெப்சைட் சிம்பிளி ஹையர். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட். ஸோ இதில் பாருங்கள், டிசைன் பண்ணுற ஜாப்ஸ் இதில் வந்து நீங்கள் இங்கேயும் ஃபில்டர் பண்ணி கொள்ளலாமா, உங்களோட ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரீலான்ஸ் ரைட்டர், அதே மாதிரி ரிமோட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ரிமோட் அப்பாயிண்டர்ஸ், அதே மாதிரி வெக்கேஷன் பிளேனர், அதே மாதிரி மெம்பர்ஷிப் ஒன் மோட், வீடியோ அனோட்டர், இன்டேக் ரெப்ரசன்டேட்டிவ், என்ட்ரி லெவல் புக் கீப்பர், என்ட்ரி லெவல் பிஸ்னஸ் அனலிஸ்ட், ரிமோட் பெனிஃபிட் என்ரோல்மெண்ட், ரிமோட் புக் கீப்பர், இப்படின்னு சொல்லி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிராண்ட் டிசைனர்னா அந்த ஜாப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது ஃபுல் டைமா பார்ட் டைமா, உங்களுக்கு இயருக்கு எவ்வளவு, அதே மாதிரி ஃபுல் டைம் ஜாப்ஸோட என்ன குவாலிஃபிகேஷன், என்ட்ரி குவாலிஃபிகேஷனே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, ரைட். இதில் பாருங்கள், கண்ட்ராக்ட் டைப், ஸ்பெஷலிஸ்ட் என்ன இருக்கு, உங்களோட சேலரி என்ன, ரிமோட்டாக ஒர்க் பண்ணுற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, உங்கள்கிட்ட என்ன ரெக்யர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்கன்னு ஒவ்வொரு ஜாப் இருக்குது. அதில் அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா சரி, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு. ஓகே, அடுத்தது வந்து ஜாப்ஸ் ப்ரெஸ்ஸோ. ஸோ இந்த வெப்சைட்டும் நல்ல ஒரு இதான வெப்சைட் தான். யூஐ டிசைனர், சீனியர் அக்கௌண்ட் லீட், அதே மாதிரி கிரிப்டோ ட்ரேடர், மேனேஜர், குளோபல் ட்ரைனர், பிரின்சிபல் சாஃப்ட்வேர் டிசைனர், மெஷின் லேர்னிங் என்ஜினியர், கிரியேட்டிவ் டிசைனர் அப்படின்னு சொல்லி எல்லா டைப் ஆஃப் ஒர்க்லையும் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஜாப்ல ஓவர்வியூ என்ன, உங்களோட ரோல் என்ன, ஸோ அதே மாதிரி அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க உங்கள்கிட்ட இருந்துட்டு, அதே மாதிரி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும், ஸோ ஒர்க் லொக்கேஷன், ட்ராவல் ரெக்யர்மெண்ட் என்ன, அதே மாதிரி ஹையரிங் கமிட்மெண்ட் என்னங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அதில் இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகேயா. ஸோ இதில் டேட்டா ரிலேட்டடானது. இதில் நீங்கள் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இதில் நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இப்போ டேட்டா என்ட்ரி இன்னொரு சர்ச் பண்ணி, அதாவது எந்த ஜாப்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த ஜாப் சம்மந்தமாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஜாப்ஸ் இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேயா. ஸோ சீனியர் இண்டஸ்ட்ரி ஃபைனான்ஸ், ஸோ அது ரிலேட்டடான ஜாப்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளுங்கள். அடுத்தது வந்து WWR வி ஒர்க் ரிமோட்லி. ஸோ இங்கேயும் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குது. இதுலேயும் ப்ராடக்ட் டிசைனர், இதெல்லாம் வந்து நீங்கள் ஏஐ வச்சே செய்து கொள்ளலாம். இப்போ CRM ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் வந்து குயிக்காக தேவை, அதுக்காக தான் இந்த இது பண்ணி வச்சுருக்கிறாங்க. செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அதே மாதிரி லீட் வீடியோ எடிட்டர், ஏஐ ட்ரைனர், ஏஐ டிரான்ஸ்லேஷன் ட்ரைனர், அதே மாதிரி சீனியர் ஃப்ளட்டர் டெவலப்பர், சீனியர் மிஷின் லேர்னர், சீனியர் ஷார்பாயிண்ட், இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஜாப்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் தேவையானாக்கள் இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் ஜாப். நம்ம இப்போ சொன்னது எல்லாமே ஃப்ரீ தான், பட் இது வந்து பெய்டுன்னு சொன்னாலும் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வீக்குக்கு ஒரு $1 பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 100 நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் சரியாக இது பண்ணீங்கன்னா இங்கே எல்லாமே ஸ்கேம் இல்லாத 100% வெரிஃபைட் ஜாப் லிஸ்டிங் தான். நீங்கள் சரியாக ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கட்டாயமாக உங்களுக்கு இங்கே ஜாப்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்படி ஒரு ஜாப் சைட் தான் இது. ஓகே, இது மில்லியனுக்கு மேலே மெம்பர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து ரிமோட் ஜாப்ஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும், இந்த ஃபில்டர் எல்லாத்தையுமே நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து ஷோ ஆகும். அந்த ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது தான். பட் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கம்பெனிஸ் பாருங்கள், 2007ஆம் ஆண்டுலேருந்து இருக்குது. பாருங்கள், கஸ்டம் லீடர், கண்ட்ராக்ட் ஸ்பெஷலிஸ்ட், இங்கெல்லாம் நிறைய ஜாப்ஸ் இருக்குமா. நீங்கள் இங்கே பாருங்களேன், இதில்
அந்த டேட்டா என்ட்ரி ரிலேட்டடான ஜாப்ஸ், இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் ஒரு ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியமா இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எல்லாமே வந்து ஃப்ரீ தான். இது மட்டும் ஒரு அது $1 சம்திங் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியான அப்ளை தான் எல்லாத்துலேயும், அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதாவது ஒன்றில் இது இல்லாமல் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, இன்ட்ராக்ட் ஆகிக்கொள்ளுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டாக வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மணி மேக்கிங் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஜாப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆர்டர் எடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணுற இந்த இதெல்லாம் இல்லை. ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் இருக்குது. அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறது தான். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஈஸியான ஒர்க் தானே. ஓகே. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுற, டேட்டா கலெக்ட் பண்ணுற, இப்படியான ஒர்க் எல்லாத்தான் இருக்குது. இதுலேயே நம்ம ஃப்ரீலான்சர்னு ஒரு பாடம், ஏஐ மணி மேக்கிங்கும் இதில் படிப்போமா. ஓகே. தேவையானாக்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே.